சரி, ஒரு நிமிஷம் நிஜத்தை பேசுவோம். தாவர அடிப்படையிலான உறவுகள் இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. அது ஏன்னு எனக்கு நல்லா புரியுது. இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வண்ணமயமான கிண்ணத்துல ஃப்ரெஷ் காய்கறிகள், ஜூசியான பழங்கள், சத்தான தானியங்கள், மொறுமொறுப்பான நட்ஸ் விதைகள் எல்லாம் தூவி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆனா இது வெறும் தோற்றம் அல்லது சுவை மட்டும் இல்ல. அதிகமா தாவர அடிப்படையிலான உணவுகளை தேர்வு செய்யறது உங்க உடலையும் மனசையும் உள்ளேயும் வெளியையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட்டுடுமா? வேண்டவே வேண்டாம். இது நல்ல விஷயங்களை அதிகமா சேர்த்துக்கிறது. நார்ச்சத்து, வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், என் மேல நம்பிக்கை வைங்க. உங்க நாக்கு சலிச்சு போகாது. வாங்க இத கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். தாவர அடிப்படையிலான உணவுகள்ல இயற்கையாவே நிறைவுற்ற கொழுப்பு குறைவா இருக்கும். உங்க இதயம் சருமம், உங்க எனர்ஜி லெவல்ஸ் பெரிய. கனமான சாப்பாட்டை சாப்பிட்டதும் படிச்சுட்டு தூங்கணும்னு தோணும் இல்லையா? நீங்க தாவர உணவுகளை நிறைய சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்ச திருப்தி கிடைக்கும். ஆனா உடல் கனமா இருக்காது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அதிகமா தாவர உணவுகளை சாப்பிடுது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம பூமிக்கும் நல்லது. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், விலங்குகளை வளர்க்கறதை வேறு குறைவான தண்ணீர், குறைவான மாசுபாடு. அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு தாவர அடிப்படையிலான உணவை தேர்வு செய்யும் போது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. ஒவ்வொரு கவலமாவும் இப்போ மாற்றம் கஷ்டமாதுன்னு எனக்கு தெரியும். அதனால சின்னதா ஆரம்பிங்க. உங்க வழக்கமான காலை உணவுக்கு பதிலா ஒரு ஸ்மூத்தி பவுல சாப்பிடுங்க. இல்லனா வாரத்துல ஒரு சிக்கன் கறிக்கு பதிலா மசூர் பருப்பு கறி செஞ்சு பாருங்க. புது சுவைகளையும் உங்களுக்கு பிடிச்ச சமையல் குறிப்புகளையும் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸி என்பதை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்புறம் இது பெர்ஃபெக்ட்டா இல்லனா கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு சின்ன அடியும் முக்கியம். அதனால ஏன் ஒரு தடவை முயற்சி செய்யக்கூடாது? அடுத்த முறை நீங்க கடைக்கு போகும்போது அந்த வண்ணமயமான காய்கறிகளை வாங்குங்க. கெனோவா அல்லது தனி மாதிரி ஒரு புது தானியத்தை முயற்சி பண்ணுங்க. இல்லனா ஒரு டிங் கொட்ட கடலையே வாங்கி ஒரு சலாட்ல சேர்த்துக்கோங்க. உங்க உடம்பு, உன்னாக்கு, அப்புறம் இந்த பூமி எல்லாமே உங்களுக்கு நன்றி சொல்லும். உங்களுக்கு இன்னும் யோசனைகள் வேணும்னா உங்க கேள்விகளை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஆரோக்கியமான சந்தோஷமான தேர்வுகளை செய்ய உங்களுக்கு உதவ நான் எப்பவும் இங்கே இருக்கேன். என் கூட இருந்ததுக்கு நன்றி. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தாவர அடிப்படையிலான உணவும் ஆரோக்கியத்தின் ஒரு சின்ன அட்டாட்டம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.